மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் தரம் 1 மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தரம் 1க்கான கத்தோலிக்க திருமுறை பாடத்தின் தொடர்ச்சியான பயிற்சிகள் பார்ப்போம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வகுப்புலையும் உங்களுடைய பாடத்திட்டத்துக்கு ஏற்ப கத்தோலிக்க திருமுறை பாடத்தின் ஒவ்வொரு அலகுகளையும் படிச்சிருக்கிறோம். அந்த அலகுகளுக்குரிய அலகுகளோட தொடர்புடைய பயிற்சிகளும் செய்திருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கும் அதோட தொடர்புடைய நாங்கள் ஏற்கனவே படித்த அலகுகளோட தொடர்புடைய பயிற்சிகளாக செய்து பார்ப்போம். இப்போ நாங்கள் முதலாவதாக பார்ப்போம். நாங்கள் இயேசுவின் புதுமைகள் படிச்சிருக்கிறோம். உங்களுடைய பாடத்திட்டத்திலையும் அது இருக்கு. இயேசு அவர் இறை மகனாக இருக்கிறார். அதாவது தந்தை கடவுளின் மகனா இந்த உலகில் பாவங்களை செய்த மக்களை, மனிதர்களை, எங்களை பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காக தானும் ஒரு மனிதனாக மரியாவின் மூலம் கர்ப்பவதியாகி மரியா மூலம் தூய ஆவியால் பிறக்கிறார். அவர் மனிதர்களுக்கு தான் இறைமகன் என்றதை வெளிப்படுத்துறதுக்காக தான் நிறைய புதுமைகள் செய்திருக்கிறார். அதில் முதலாவதா சிறப்பான ஒரு புதுமை இருக்கு. அதற்கு மரியாவும் பரிந்துரை செய்கிறார். அதுதான் கானாவூர் கல்யாண விருந்தில் தண்ணீரை ரசமாக மாற்றினார். படிக்கிறோம். அவர் ஒரு திருமண விருந்துக்கு செல்லும்போது அங்கே அந்த விருந்தில் ரசம் தீர்ந்துவிட மரியாவிடம் ரசம் தீர்ந்து விட்டதென்று முறைப்பாடு செய்யும்போது மரியா பரிந்துரை செய்கிறார், மகனிடம் பேசுகிறார். அதனால் தண்ணியை எடுத்து அதை ஆசீர்வதித்து அந்த தண்ணீரை ரசமாக மாற்றுகிறார். அந்த புதுமை தான் இது. முதலாவதுல இருக்கிற படத்தில் பாருங்க, சொல்லப்படுகிறது அங்கே இருந்தவர்களோட கதைத்து தண்ணீரை நிரப்புங்கள் சொல்லுறார். அதற்கு பின் அதை ஆசீர்வதித்தவுடன் அது ரசமாக, சுவையுள்ள திராட்சைப்பழ ரசமாக மாறுது. இது இயேசு செய்த முதலாவது புதுமையாக நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இன்னும் நிறைய புதுமை செய்தார். அதில் ஒன்று தான் கடல் மீது நடந்து புயலை அடக்கினார். அவருடைய சீடர்களும் இன்னும் சிலரும் கடற்கரைக்கு சென்று மீன்பிடிக்க செல்லும் போது அங்கே பெரிய புயல் காற்று ஏற்பட்டது கடல்ல. அந்த புயல்ல தாங்கள் இறந்து விடுவோம் என்று அவர்கள் இயேசுவே இயேசுவின கத்துகிறார்கள். அந்த நேரம் அவர் அந்த கடல் மீது நடந்து புயலை அடக்கிறார். இறையாதே காற்றே இறையாதே சொல்கிறார். காற்று நின்று விடுகிறது. அந்த புயலை சீற்றத்தை அடக்கினார். இது அவர் செய்த இன்னும் ஒரு புதுமை. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, தொழு நோயாளர்களை குணமாக்கினார். 10 தொழு நோயாளர்கள் சொல்லுவோம். அந்த 10 தொழு நோயாளர்களை இயேசுவிடம் தங்களை குணப்படுத்துமாறு கேட்கிறார்கள். அவர்களின் கோரிக்கைக்கு அவர் அவ்வளவு பேரையும் தொட்டு குணப்படுத்துகிறார். அவர்களுடைய தொழு நோயெல்லாம் குணமாகிறது. இது இயேசு செய்த இன்னும் ஒரு புதுமை. அது மாதிரி இன்னும் ஒரு புதுமை பாருங்க. என்ன இது? பார்வை இழந்தவருக்கு பார்வை கொடுத்தார். கண் தெரியாத ஒருவர் இயேசுவிடம் தன்னை குணப்படுத்துமாறு கேட்கிறார். அவருடைய கண்களை தொட்டு பார்வை பெறுக என்று சொல்ல பார்வை கிடைத்தது. இதுவும் அவர் செய்த புதுமைகளில் ஒன்று. சரி, அடுத்தது பாருங்க, கடும் காய்ச்சலில் இருந்த பெண்ணை குணப்படுத்தினார். இதுவும் அவர் செய்த இன்னும் ஒரு புதுமை. ஒரு பெண் காய்ச்சலினால் மரண படுக்கையில் இருந்தார். அவர் மரணிக்க போகும் அளவில் இருக்கும்போது அவருடைய தாயார் இயேசுவிடம் அழுகிறார். எனது பெண் மகளை குணப்படுத்துமாறு கேட்கிறார். அவருடைய அழுகுரலை கேட்ட இயேசு அந்த பெண்ணை குணப்படுத்தி எழுந்துரு என்று சொல்றார்.
அந்த பெண்ணும் காய்ச்சல் குணமடைந்து எழுந்தார். இது அவர் செய்த இன்னும் ஒரு புதுமையா இருக்கு. இப்ப பாருங்க, நாங்க இயேசு செய்த புதுமைகள். அதுல முதலாவது என்ன பார்த்தோம்? கானாவூர் கல்யாண விருந்தில் தண்ணீரை ரசமாக மாற்றினார். இதுதான் அவர் செய்த முதலாவது புதுமை என்றும் பார்க்கிறோம். அதே போல இரண்டாவதா என்ன பார்த்தோம்? கடல் மீது நடந்து புயலை அடக்கினார். சரியா? மூன்றாவதா என்ன பார்த்தோம்? தொழு நோயாளர்களை குணமாக்கினார். அடுத்ததா என்ன பார்த்தோம்? பார்வை இழந்தவருக்கு பார்வை கொடுத்தார். அடுத்தது பாருங்க, கடும் காய்ச்சலில் இருந்த பெண்ணை குணமாக்கினார். இது நாங்க உதாரணமா பார்க்கிறோம். இதுல முக்கியமா முதலாவதாக இயேசு செய்த புதுமை என்ன என்பதை நீங்க ஞாபகம் வைத்திருங்க. கானாவூர் திருமண விருந்தில் தண்ணீரை ரசமாக மாற்றினார், முதல் புதுமை. ஏனையவை ஏதாவது 5 அல்லது 4 புதுமைகள் நீங்க தெரிந்து வைத்திருக்கலாம். இதை விட நிறைய புதுமைகள் அவர் செய்திருக்கிறார். உதாரணமாக நாங்க இவ்வளவு புதுமையையும் படிச்சு வச்சிருப்போம். அடுத்தது பார்ப்போம், ஒரு பயிற்சி. இங்க ஒரு கொடிமரம் மாதிரி இருக்கு. இந்த கொடிமரத்தில் உள்ள சொற்களை பூர்த்தி செய்வோம். சரியா? இதுல பாருங்க, விடைகளும் இருக்கு. அதாவது எழுத்துக்கள், இந்த பெட்டிக்குள்ள வர வேண்டிய எழுத்தை நாங்கள் எழுத போறோம். முதலாவது என்னவா இருக்கும் பாருங்க. இங்கால பாருங்க, நானா, மையன்னா, தீனா, ஜேனா, நாவன்னா இருக்கு. புதுமைகள், இதுல மையன்னா நாங்கள் எழுத வேண்டும். புதுமைகள், இயேசுவின் புதுமைகள், இதுல மையன்னா எழுதியிருக்கிறோம். அடுத்தது என்னவா இருக்கும்? திராட்சை. அடுத்தது பாருங்க, இயேசு ஆண்டவர். மற்றது என்னவா இருக்கும்? கானாவூர், அது ஒரு இடத்தினுடைய பெயர், ஊரினுடைய பெயர். அடுத்தது என்ன? திருமண வீடு. இப்ப இதுல என்ன தெரியுது? கானாவூர் திருமண வீட்டில் தண்ணீரை திராட்சை பழ ரசமாக மாற்றினார். இயேசு ஆண்டவர் செய்த புதுமை. என்ன புதுமை? முதலாவது புதுமை. அதைத்தான் இங்க இப்படி சொற்களை பூர்த்தி செய்யற மாதிரி தரப்பட்டிருக்கு. இப்ப என்னென்ன வசனங்கள் இருக்கீங்க பாருங்க. புதுமைகள், திராட்சை, இயேசு ஆண்டவர், கானாவூர், திருமண வீடு. இப்ப இதுல அவருடைய புதுமைகளை பற்றி ஒரு பயிற்சியா செய்திருக்கிறோம். அடுத்தது பார்ப்போம். இங்க சரியானதை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுவோம். பாருங்க, மறை கல்வி, சூசை தந்தை, அப்பமும் ரசமும், திருக்குடும்பம், புனித மரியா. இங்கால அதற்குரிய படங்கள் இருக்கு. நாங்க இப்ப சரியானதன் கீழ் கோடிடுவோம். முதலாவது என்ன? மறை கல்வி. மறை கல்வி என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல எது சரியானது? ரெண்டாவதா இருக்கிறது அந்த படம் தான் சரியானது. அதுல பாருங்க, ஒரு அருட்சகோதரர் மறை பாடம் கற்பிக்கின்றார். மறை கல்வி, மறை ஆசிரியர்களும் அருட்சகோதரர் சகோதரிகளும் கற்பிப்பார்கள். எங்களுடைய ஆலயங்களிலும் ஞாயிறு திருப்பலி நிறைவடைந்த பிறகு நாங்கள் மறை பாடம், மறை கல்வி கற்போம். அடுத்தது பாருங்க, சூசை தந்தை. சூசை தந்தை யார்? இதுல முதலாவதா இருக்கிற படம் தான் சூசை தந்தை, இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தை. அப்பமும் ரசமும், இதுல எது அப்பமும் ரசமும்? இரண்டாவதா இருப்பது. அதை நாங்கள் தேவ நற்கருணை என்றும் சொல்லுவோம். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும். திருக்குடும்பம். திருக்குடும்பத்துல யார் வருவார்கள்? இயேசு, மேரி, சூசை. சூசை தந்தை, இயேசுவினுடைய தாய் மரியா, வளர்ப்பு தந்தை சூசை, குழந்தை இயேசு.
முதலாவதாக இருக்கு இந்த படம் தான் சரியானது. புனித மரியா, இங்க புனித மரியா யாரு? இரண்டாவதா இருப்பது இயேசுவினுடைய தாய். அவை இங்க மறைக்கல்வி எங்களுக்கு தெரியும். சூசை தந்தை, அப்பமும் ரசமும், திரு குடும்பம், புனித மரியா. சரியானதை தெரிவு செய்திருக்கிறோம். அடுத்தது பாருங்க, தொடர்பு படுத்துவோம். சில சொற்கள் இருக்கு, இரண்டு பக்கமும் சொற்கள் இருக்கு பாருங்க. தேவாலயம், திருவிவிலியம், நண்பர்கள், செபம், இறை தந்தை. மற்றைய பக்கம் பாருங்க, மகிழ்ச்சி, செபமாலை, திருப்பலி, அன்பானவர், புனித நூல். இப்ப இதுல நாங்க சரியானதை தொடர்பு படுத்த போறோம். தேவாலயம், தேவாலயத்துக்கு எது பொருத்தமா இருக்கும்? திருப்பலி. தேவாலயத்தில தான் திருப்பலி நடைபெறும். ஆகவே திருப்பலிக்கு நாங்க தொடர்பு படுத்துவோம். திருவிவிலியம், திருவிவிலியம் என்ன? ஒரு புனித நூல். யாருடைய? எங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய புனித நூல் தான் திருவிவிலியம். முஸ்லிம்களினுடைய புனித நூல் என்ன? திருக்குர்ஆன். இந்துக்களின் புனித நூல் பகவத்கீதை. இப்படி நாங்க ஒவ்வொரு சமயத்துக்கும் புனித நூல்கள் இருக்கு. அதே போல எங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய புனித நூல் தான் திருவிவிலியம். திருவிவிலியத்துல என்ன இருக்கு? கிறிஸ்துவினுடைய பிறப்பு, பாடுகள், மரணம், உயிர்ப்பு எல்லா விடயங்களும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நண்பர்கள் யாரு? மகிழ்ச்சி. நண்பர்கள் என்றாலே எங்களுக்கு மகிழ்ச்சி. அவங்களோடு விளையாடுவது, உண்ணுவது எல்லாமே, கல்வி கற்பது எல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆகவே நண்பர்கள் என்றால் மகிழ்ச்சி. செபம், செபம், செபமாலை. செபமாலையை நாங்கள் செபிப்பதற்காக பயன்படுத்துவோம். இறை தந்தை, அன்பானவர். எங்களுடைய இறை தந்தை மிகவும் அன்பானவர். அதனால் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றார். ஆகவே தேவாலயத்தில் திருப்பலி நடைபெறும். திருவிவிலியம் கிறிஸ்தவர்களின் புனித நூல். நண்பர்கள் மகிழ்ச்சி ஏற்படும். செபம், செபமாலை செபிப்பதற்கு பயன்படுத்துவோம். இறை தந்தை அன்பானவர். அடுத்ததா பார்ப்போம். இங்க சில படங்கள் இருக்கு. பின்வரும் படங்களின் பெயர்களை எழுதுவோம். இதுல சில அர்த்தமுள்ள படங்கள் இருக்கு. அந்த அர்த்தத்துடன் தொடர்புடைய பெயரை இதுல எழுத போறோம். முதலாவது பாருங்க, ஒரு ஆலயம், சிறிய குழந்தை, குருவானவர் இருக்கிறார்கள், பெற்றோர் இருக்கிறார், தண்ணீர் தொட்டி இருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும்? இது ஒரு திருவருட்சாதனம். நாங்க திருவருட்சாதனங்கள் படித்திருக்கிறோம். அதுல நாங்க முதலாவதா பெற்றுக்கொள்ற திருவருட்சாதனம் என்னவா இருக்கும்? திருமுழுக்கு. அப்ப நாங்க முதலா பெறுகின்ற திருவருட்சாதனம்னா இந்த திருமுழுக்கு. திருமுழுக்கு நாங்க குழந்தையாக இருக்கும்போது பெறுகிறோம். அடுத்தது என்ன? ஆதாம் ஏவாள், இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதன், ஆதி பெற்றோர் என்று சொல்கிறோம். ஆதாம் ஆணாகவும் ஏவாள் பெண்ணாகவும் படைக்கப்படுகிறார்கள். அடுத்தது என்ன? செபித்தல். பாருங்க, ஒரு குடும்பம், செபமாலை இருக்கு, ஒன்றாக சேர்ந்து செபிக்கிறார்கள். அப்ப நாங்க இத செபித்தல். இவர் யாரு? தூய அந்தோனியார். இவர் ஒரு புனிதர், புனிதர்களுள் ஒருவர், தூய அந்தோனியார். கிறிஸ்து பிறப்பு. கிறிஸ்துவினுடைய பிறப்பு, மனிதனாக இவ்வுலகில் பிறந்தார். ஒவ்வொரு வருடமும் மார்கழி 25ஆம் தேதி நாங்கள் கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். அதுதான் இங்க கிறிஸ்துவின் பிறப்பாக நாங்க பார்க்கிறோம். இப்ப இங்க திருமுழுக்கு, செபித்தல்,
ஆதாமும் ஏவாளும், கிறிஸ்து பிறப்பு, புனித அல்லது தூய அந்தோனியார். அடுத்தது பார்ப்போம். சில வினாக்கள் இருக்கு. அந்த வினாக்களுக்குரிய சரியான விடையை எழுதுவோம். பாருங்க, அனைத்தையும் படைத்தவர் யார்? யார் அனைத்தையும் படைத்தவர்? மனிதனாக பிறந்தவர் இறை மகன் இயேசு கிறிஸ்து. அனைத்தையும் படைத்தவர் யார்? கடவுள். கடவுள் உருவமில்லாத ஒருவராக இருக்கிறார். அவர் நம்பிக்கையை, மனிதர்களுக்கு நம்பிக்கையையும் பயத்தையும் கொண்டு வருவதற்காக தன் மகனை மனித உருவில் பிறக்கச் செய்கிறார். இரண்டாவது பாருங்க கேள்வி, திருச்சபையின் தலைவர் யார்? திருச்சபை என்றா என்ன? எங்களுடைய சபை, அதாவது கிறிஸ்தவர்களுடைய சபை. அங்க திருத்தந்தை, அதன் கீழ் ஆயர்கள், குருக்கள், துறவிகள். துறவிகளுக்கெல்லாம் அருட்சகோதரர்கள் இருப்பார்கள். அதற்கு கீழே பொதுநிலையினர், கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் வருவார்கள். இது ஒரு படிமுறை ரீதியாக ஒழுங்குமுறையாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் திருச்சபை என்று சொல்லுவோம். அதுல முதலாவதா இருப்பவர் திருத்தந்தை. அவர் கிறிஸ்துவுக்கு நிகரானவர், கிறிஸ்துவுக்கு ஒப்பானவராய் இருப்பார். அவரை நாங்கள் திருத்தந்தை என்று சொல்லுவோம். அவர் ஒருவர் தான் இருப்பார். திருத்தந்தை எத்தனை பேர்? ஒருவர் இருப்பார். அவருக்கு கீழே தான் ஆயர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அடுத்ததா குருக்கள் நிறைய இருப்பார்கள். அப்ப நாங்க திருச்சபையின் தலைவரா ஒருவரை நியமிப்போம், அவர்தான் திருத்தந்தை. மூன்றாவது, ஆலயத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? தேவாலயங்களுக்கு சென்றால் நாங்கள் அங்கே போய் என்ன செய்கின்றோம்? திருப்பலிகளில் பங்கு கொள்கின்றோம், செபிக்கின்றோம். திருப்பலி என்று வரும்போது அங்கே எல்லாம் உள்ளடக்கப்படும். செபித்தல், பிறருக்காக மன்றாடுதல், எங்களுக்காக மன்றாடுதல், மன்னிப்பு கேட்டல், நன்றி கூறுதல், இப்படி திருப்பலியில எல்லா விடயங்களையும் நாங்கள் பார்க்கலாம், எல்லா விடயங்களையும் செய்கிறோம். அப்போ நாங்கள் ஆலயத்தில் தான் திருப்பலியில பங்கு கொள்கிறோம். குருவானவரின் உதவியோடு திருப்பலியில பங்கு கொள்கிறோம். ஆலயத்துக்கு சென்று கட்டாயம் திருப்பலியில பங்கு கொள்ள வேண்டும். இப்போ அனைத்தையும் படைத்தவர் யார்? கடவுள். கடவுளின் மகன்தான் இயேசு கிறிஸ்து. திருச்சபையின் தலைவர் யார்? திருத்தந்தை. அவர் ஒருவராய் இருப்பார். ஆலயத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? திருப்பலியில பங்கு கொள்கிறோம். திருப்பலியில தான் நாங்கள் செபிக்கின்றோம், பிறருக்காக மன்றாடுகின்றோம், மன்னிப்பு கேட்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எல்லா விடயமும் திருப்பலியில செய்கிறோம். நான்காவது கேள்வி பாருங்க, கிறிஸ்தவர்களின் புனித நூல் எது? நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். போன பயிற்சியில புனித நூல் எதுன்னு தொடர்பு படுத்துறதுல பார்த்தோம். கிறிஸ்தவர்களின் புனித நூல் என்ன? திருவிவிலியம். அந்த திருவிவிலியத்துல என்ன இருக்கு? கிறிஸ்துவினுடைய பிறப்பு இருக்கு. அதன் பின் அவர் வளர்ந்து வரும்போது என்னென்ன செய்கிறார் என்று இருக்கு. அவருடைய திருமுழுக்கு இருக்கு, அவருடைய பாடுகள் இருக்கு, மரணம் இருக்கு, அதன் பின் உயிர்ப்பு இருக்கு. ஆகவே கிறிஸ்துவை பற்றிய அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு புத்தகம்தான் இந்த திருவிவிலியம், கிறிஸ்தவர்களுடைய புனித நூல். ஐந்தாவது கேள்வி பாருங்க, இயேசு கிறிஸ்து எவ்வாறு மரணித்தார்? அவர் பிறப்பு பார்க்கின்றோம், அவருடைய பாடுகள் பார்த்தும், அதற்கு பிறகு அவருடைய மரணம், சிலுவையில் அறையப்பட்டு மரணித்தார். அதையும் நாங்கள் பாஸ்கா காலம் என்று சொல்லி இயேசுவினுடைய பாடுகளை நினைவு கூர்ந்து அவருடைய மரணத்தையும் நினைவு கூறுகிறோம். சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவை, அதனால்தான் சிலுவை புனித நிலையை அடைகிறது. சிலுவையில் அறையப்பட்டு மரணித்தார் என்று படிக்கிறோம். ஆறாவது பாருங்க, சிறுவன் இயேசு எவ்வாறு வாழ்ந்தார்? திருக்குடும்பத்தில் இயேசு, மேரி, சூசைன்னு பார்க்கிறோம். அதுல இயேசு சிறுவனாய் இருக்கும் போது என்ன செய்கிறார்?
பெற்றோர் தன்னுடைய தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்று படிக்கின்றோம். தன்னுடைய தாய் மரியாவின் வீட்டு வேலைகளுக்கும் தந்தையினுடைய தச்சு தொழிலுக்கும் உதவி புரிகிறார். தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அவை கிறிஸ்துவின் புனித நூலாக திருவிவிலியம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்பட்டு மரணித்தார். சிறுவன் இயேசு தன்னுடைய சிறு வயதிலேயே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்தார். இப்போ நாங்கள் பார்த்த கேள்வி வினாக்களை திரும்ப இன்னும் ஒரு தடவை பார்ப்போம். அதில் நிறைய விடயங்கள் இருக்கு. அதில் நாங்கள் முதலாவதாக பார்த்தது அனைத்தையும் படைத்தவர் யார்? அது எங்களுக்கு தெரியும், கடவுள். கடவுள் வந்து உருவம் அற்றவராக இருக்கிறார். கடவுள் வந்து எங்களுக்கு, அதாவது மனிதர்களாகி எமக்கு நம்பிக்கையை கொண்டு வருவதற்காகத்தான் என்ன செய்கிறார்? இந்த உலகில ஒரு மனிதர் மூலம் மனிதனாக ஒரு குழந்தையை பிறக்கச் செய்கிறார். அவரை தன் மகனாக குறிப்பிடுகிறார். அவர்தான் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எவ்வாறு பிறக்கிறார்? தூய ஆவியால் புனித மரியாவிடம் கர்ப்பவதியாகி பிறக்கிறார், மனிதனாக பிறக்கிறார். அவருக்கு துணையாக வளர்ப்பு தந்தையாக சூசை தந்தையையும் இயேசு தெரிந்தெடுக்கிறார். ஆவி இது எல்லாம் கடவுள் இறைமகன் இயேசுவின் மூலம் எமக்காக அவரை பிறக்க செய்கிறார். எதற்காக? பாவங்கள் செய்த எம்மை பாவத்திலிருந்து மீட்க மனிதராக பிறக்க செய்கிறார். கடவுளே இது அனைத்தையும் செய்தார். ஆவே கடவுளின் படைப்புக்கள்ல நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு படைப்பாக படைக்கிறார். அதை அனைத்தையும் படைத்ததாக கடவுள் இருக்கிறார். அதில் ஒன்றுதான் மனித படைப்பாகவும் இருக்கு, ஆதாம் ஏவாள். ஆவே கடவுள் உலகை படைத்தார், அவருடைய மகனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதே மாதிரி இரண்டாவது பார்க்கிறோம், திருச்சபையின் தலைவர் யார்? அவர்தான் திருத்தந்தை. திருத்தந்தையும் எங்களுடைய திருச்சபையில முக்கியமான ஒருவர். அவரின் கீழ்தான் அனைத்து செயற்பாடும் நாங்கள் செய்வோம். திருத்தந்தை எத்தனை பேர்? ஒரு ஆளாகத்தான் இருப்பார். அவர் ஒரு தலைவராக இருப்பார். அவரின் கீழ் நிறைய ஆயர்கள் இருப்பார்கள். அதன் கீழ் குருவானவர்கள், எங்களுக்கு திருப்பலி ஒப்பு கொடுப்பவர்கள். அதற்கு பிறகுதான் அருட்சகோதரர்கள், பொதுமக்களாகிய நாங்கள் கிறிஸ்தவர்கள் பொதுநிலையினர். அப்ப இங்க திருச்சபை என்ற எங்களுடைய ஒரு சபைக்கு திருத்தந்தை தான் தலைவராக இருப்பார். அடுத்தது பார்த்தோம், ஆலயத்துல நாம் என்ன செய்கின்றோம்? தேவாலயம் என்பது எப்படி கிறிஸ்தவர்களின் புனித நூல் திருவிவிலியமாக இருக்குதோ அதே மாதிரி தேவாலயம் ஒரு புனிதம் நிறைந்த இடம். கிறிஸ்துவை நாங்கள் சந்திக்கின்ற இடம்னு பார்க்கின்றோம். இறைவனுடன் உரையாடுவதுதான் செபம். அந்த செபத்தை நாங்கள் செபிப்பதற்கு திருப்பலி முக்கியமானதா இருக்கும். அப்ப அந்த திருப்பலியை பங்கு கொள்வதுதான் நாங்கள் தேவாலயம். தேவாலயத்தில் சென்று நாங்கள் குருவானவருடைய உதவியோட திருப்பலியில பங்கு கொள்கிறோம். அந்த திருப்பலியில தான் நாங்கள் எமக்காக செபிக்கின்றோம், எங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம், பிறருக்காக செபிக்கின்றோம், இறந்தவர்களுக்காக செபிக்கின்றோம், அவர்களை நினைவு கூறுகின்றோம். அதே நேரம் எங்களுக்கு தந்த அனைத்திற்காகவும் நன்றியும் கூறுவோம். இந்த திருப்பலியில தான் எல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறோம். அது திருப்பலி முக்கியமான ஒன்றாக இருக்குது. அங்க நாங்கள் ஆலயத்துக்கு சென்று தான் அந்த திருப்பலியில பங்கு கொள்ளலாம். ஆலயத்துல நாங்கள் திருப்பலியில பங்கு கொள்ளுறோம். அதே மாதிரி அடுத்ததா பார்த்தோம், கிறிஸ்தவர்களின் புனித நூல் திருவிவிலியம் என்று. திருவிவிலியத்தை ஆங்கிலத்துல பைபிள்னு சொல்லுவோம். அப்ப இந்த திருவிவிலியத்துல தான் கிறிஸ்துவினுடைய அனைத்து வரலாறையும் நாங்க பார்க்கிறோம். ஆரம்பத்துல பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவோம். தற்காலத்துக்கு கிறிஸ்துக்கு பிறகு புதிய ஏற்பாடு, கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இருப்பதை நாங்க பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறோம். கிறிஸ்து இல்லாத, கிறிஸ்து மரணித்து உயிர்த்த பிறகு நாங்க அதற்கு பிறகு வந்த புத்தகத்தை புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறோம். இரண்டிலுமே கிறிஸ்துவினுடைய பிறப்பு இருக்கிறது. அதன் பின் அவர் சிறுவனா இருக்கும்போது என்னென்ன செய்கிறாருன்னு இருக்குது.
ஆலயங்களில் சென்று போதனைகளில் ஈடுபட்டார் எல்லாம் இருக்கிறது. அவருடைய திருமுழுக்கு இருக்கு. தன்னுடைய தாய் தந்தைக்கு எவ்வாறு உதவி செய்யாருன்னு சொல்லப்படுது. புதுமைகளை பற்றி இருக்கு. அதன் பின் அவர் காட்டி கொடுக்கப்பட்டு அவருடைய பாடுகள் இருக்கு. அதன் பின் சிலுவையில் அறைந்து மரணித்தார் என்று அவருடைய மரணம் சொல்லப்படுகிறது. அதன் பின் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்பது பற்றியும் சொல்லப்படுகிறது. ஆகவே இங்க நாங்க அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற ஒரு புத்தகமாக, புனித நூலாகத்தான் திருவிவிலியம் இருக்கு. அடுத்ததான் நாங்க பார்த்தோம் இயேசு கிறிஸ்து எவ்வாறு மரணித்தார். அவருடைய பாடுகள் பார்த்தோம். சிலுவை சுமந்து சிலுவையிலே அறையப்பட்டு மரணிக்கிறார் என்று படிச்சிருக்கிறோம். அடுத்ததா அவர் சிறுவனாயிருந்த போது எப்படி வாழ்ந்தார். ஏனென்று சொன்னால் நாங்களும் சிறுவர்களாயிருக்கும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதை உதாரணமாக முன்மாதிரியாக காட்டுவதற்காக இயேசு கிறிஸ்து சிறுவனாயிருந்த போது தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. எப்படி கீழ்ப்படிந்தார்? தன்னுடைய தாய் மரியாவினுடைய வீட்டு வேலைகளில் உதவி செய்தார். அதே மாதிரி சூசை தந்தையினுடைய தச்சு தொழிலுக்கு உதவி செய்கிறார். அவ்வாறு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அன்பாக வாழ்ந்தார். ஆகவே நாங்கள் இன்றைக்கு கத்தோலிக்க திருமறை பாடத்தில் நாங்கள் நிறைய விடயங்கள் படிச்சிருக்கிறோம். ஏற்கனவே படித்த உங்களுடைய அழகோடு தொடர்புடைய பயிற்சிகளாகத்தான் இன்றைக்கு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு பயிற்சியிலையும் கிறிஸ்துவினுடைய அனைத்து விடயங்களையும் நாங்கள் உள்வாங்குகிறோம். அதோடு அதில் சொல்லப்படுவதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையிலும் கொண்டு வர வேண்டும். எனவே நாங்கள் அடுத்த வகுப்புலையும் இதே தொடர்புடைய இன்னும் நிறைய பயிற்சிகளை செய்து பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.